ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட தீத்துவுக்கு எழுதின நிருபத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பித்து. வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் அநேக ஜனங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு வீட்டில் ஒரு அப்பா தன் மகனை பார்த்து சொல்லுகிறாரு, நீ கடையில் போய் எனக்கு ஒரு சிகரெட் வாங்கிட்டு வா என்று சொல்லி. உடனே அந்த பையன் சொல்கிறான், அப்பா நான் வாங்கி தர மாட்டேன், அப்படி வாங்கி தருவது பாவம் என்று எங்களுடைய சண்டே கிளாஸில் எங்களுடைய டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, அதனால் நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ உங்களுடைய சண்டே கிளாஸில் உனக்கு சொல்லி தரலையா, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படின்னு உங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லி தரலையா அப்படின்னு சொல்லுகிற பொழுது இவன் சொல்லுகிறான், அப்பா இல்லை, நான் செய்வது அப்படி செய்தால் அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. நீ இப்படி பேசி என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ போவாயானால் நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது என்று சொல்லி சற்று கடினமாகவே தன் மகனை அவர் என்ன செய்கிறார்னா பேசுகிறார். உடனே இந்த பையனும் வாங்கி கொடுக்குறான். காலம் கடந்து போகிறது. இவங்க அப்பா வயதாகி என்ன செய்கிறான்னா வாதை நோயினால் இவர் படுக்கையில் இவர் படுத்து விடுகிறார். மகன்தான் இந்த குடும்பத்தினுடைய பொறுப்பை பார்த்துக்கொள்ள சூழ்நிலை வருகிறது. அவன் வேலைக்கு போகிறான். வீட்டுக்கு வந்த பிறகு தன் தகப்பனுக்கு முன்பதாகவே அவன் சிகரெட்டு குடித்து கொண்டு போவதும் வருவதுமாக இருந்தான். இதை பார்த்து கொண்டிருந்த தகப்பனுக்கு கோபம் வருகிறது. தன் மகனை அழைத்து, என் முன்னாடியே நீ சிகரெட் குடிக்கிறாயா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று சொல்லி அவர் சத்தம் போடுகிறார். உடனே இந்த பையன் சொல்கிறான், நான் சிறு வயதில் இதை செய்யக்கூடாது, இது பாவம் என்று நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் விடாப்பிடியாக என்னைய கடையில் அனுப்பி இந்த சிகரெட் வாங்கி வர சொன்னீங்க. உங்களுக்குள் இருந்த அந்த கெட்ட ஆவி என்னையும் அதை பற்றி கொண்டதுனால நானும் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டேன். அந்த நாட்களில் படித்தவர்கள் தான் புத்தி சொல்லணும், மேன்மை உள்ளவர்கள் தான் புத்தி சொல்லணும் அப்படின்லாம் இல்லை. புத்தி சொல்லுவதில் சிறியவர்களோ பெரியவர்களோ யார் சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கணும். ஆனால் நீங்கள் அதை கேட்கலை, அதனால தான் இன்றைக்கி நானும் இந்த ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிட்டேன்னு சொல்லுகிற பொழுது அந்த தகப்பனார் தன்னுடைய தவறை உணர்ந்து, நாம் செய்த தவறு நிமித்தமாக இன்றைக்கு நம்முடைய மகனும் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டான் என்று சொல்லி அவர் மிகவும் வேதனைப்பட்டார்.